தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் காலை வணக்கங்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நாம் கர்த்தருடைய ஜனம், கர்த்தரை அறிந்த ஜனம், கர்த்தரை அறிவிக்கிற ஜனம், கர்த்தருக்காக வாழ்கிற ஜனம், கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஜனம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, கடந்த 5 மாத காலமும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். 6வது மாதம் முதல் நாளிலே வாக்குத்தத்தத்தோடு துதி ஆராதனையோடு நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஒரு குடும்பமாக கூடுவதற்கு கர்த்தர் கிருபை புரிந்திருக்கிறார். கடந்த 2 நாட்களும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த அழைப்புக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் போதகர் அவர்கள் ஐயா மூலியமாக சபைக்கு வாக்குத்தத்தத்தை கேட்டோம். யோவான் 3:16. யோவான் 3:16 வேதத்திலே தங்க வசனம் என்று சொல்லுவார்கள். தங்க வசனம், பைபிளில் 2 வசனம் தங்க வசனம் இல்லையா? புதிய ஏற்பாட்டில் யோவான் 3:16, பழைய ஏற்பாட்டில் 2 நாளாகமும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். என் அருமையான ஒரு கோல்டன் வேர்ஸ். தினந்தோறும் யோவான் 3:16 நம்ம தினந்தோறுமே நீ ஜபத்தில் சொல்லு, வாழ்க்கை கோல்டாகவே இருக்கும் இல்லையா? ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னேன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலே ஒரு வாக்குத்தத்த செய்தியை, ஒரு ப்ராஃபட்டிக்கல் மெசேஜ், ப்ராமிஸ் ஆஃப் காட் அண்ட் த ப்ராஃபட்டிக்கல் வேர்ட், தேவனுடைய வார்த்தை, ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வசனம். The book of Isaiah chapter 41 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். The word of God this morning, Isaiah 41 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். I am with you. The title of the message this morning, the prophetical message, the promise of God, fear not, I am with you. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். The subject of the message this morning for church, சபைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை, how God helps his people. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்கிறார். How God strengthens his people. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எவ்வாறு பலப்படுத்துகிறார். How God satisfies his people. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எவ்வாறு திருப்திப்படுத்துகிறார். இதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்துடன் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகா பெரிய தேவனே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் உடைய கிருபைகளும் இரக்கங்களும் மகா பெரியது, புதியதப்பா. புதிய நாளை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி. புதிய மாதத்தை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புது ஆரம்பம், ஒரு புது பாதை, ஒரு புதிய வாசல், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கடந்த 5 மாதமும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க ஆண்டவரே. ஜனவரி மாதம் முதற்கொண்டு மே 31ஆம் தேதி வரைக்கும் கண்மணி போல பாதுகாத்தீங்க. எத்தனையோ போராட்டங்கள் இருந்தது,
பிரச்சனைகள் இருந்தது, தேவைகள் இருந்தது, நல்லது கெட்டது இருந்தது, எல்லாவற்றிலும் வழி நடத்தினீர் ஆண்டவர். இந்த 6வது மாதம் ஆசீர்வதையும் ஆசீர்வதையும் ஆண்டவர். 5 மாதம் நடத்தினவர், இம்மட்டும் நடத்தின எபினேசர், இம்மட்டும் உதவின எபினேசர் இனிமேலும் உதவுவார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வாக்கின் பிரகாரம் ஆசீர்வதிக்கும். அப்பா, திருச்சபை போதகர் ஆசீர்வதிங்க, நல்ல சுகத்தோடு பலத்தோடு வையுங்க அப்பா. ஆண்டவரை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குங்க. அவரையும் அவருடைய துணைவியாரை முழு குடும்பத்தை ஆசீர்வதியும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு மூப்பர்களும் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் ஆசீர்வதிங்க, சிறார்களை ஆசீர்வதிங்க, குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த 6வது மாதம் ஒரு புதிய ஆரம்பமாக, ஒரு புது பாதையாக, ஒரு புது வாசலாக, ஒரு புது நம்பிக்கையாக, ஒரு புது மகிழ்ச்சியாக, ஒரு புது கிருபையாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே. இந்த சபையை சார்ந்த கர்த்தாவே, ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகள் அகாடமிக் இயர்ல காலெடுத்து வைப்பார்கள் ஆண்டவரை, புதிய வகுப்பிலே காலெடுத்து வைப்பார்கள் ஆண்டவரை. பள்ளிக்கூடம் திறக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த சபையை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அடுத்த வகுப்புக்கு அவர்கள் செல்லுவார்கள், மேல் படிப்புக்கு செல்லுவார்கள். ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, புத்தியை கொடுங்க. ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியவில்லை என்ற அந்த வருத்தம் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அப்பரிவிதமாக தேவைகளை சந்தியுங்க. ஒரு குடும்பத்தில் கடன் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் கடன்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் குணமடையட்டும். ஒரு குடும்பத்தில் தரித்திரம் இருக்கக்கூடாது. ஆசீர்வதியும். ஒரு குடும்பத்தில் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகட்டும் அப்பா. ஆண்டவரே, வீண் சண்டைகளுக்கு விலக்கி காத்திருளுங்க ஆண்டவரே. பொறாமையின் ஆவிகளுக்கு விலக்கி காத்திருளுங்க. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கொடுங்க. பல வருடம் திருமணம் பாக்கி குழந்தை பாக்கியம் கற்பத்தை தொட்டு கனியை கொடுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுங்க அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரை. வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு மற்ற பிள்ளைகளுக்கு வித்தியாசம் உண்டு. துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் உண்டு. ஊழியம் செய்கிறவனுக்கு செய்யாதவனுக்கு வித்தியாசம் உண்டு. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தசம பாகத்தின் மூலியமாக ஆண்டவரை, காணிக்கைகள் மூலியமாக, ஜபத்தின் மூலியமாக, இசையின் மூலியமாக, இன்னும் எந்தெந்த விதத்தில் உடைய ஊழியத்திற்கு ஒத்தாசையாக இருக்கிறார்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அப்பா. இந்த சபையை சார்ந்தவர்கள் தூர தேசத்தில், தூர இடத்தில் எங்கிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். திக்கற்ற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், அநாதைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், விதவைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், கேட்பாரற்று கிடக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்று நேரிடாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். நல்ல ஜப நேரத்தை கொடுங்க, வேத வாசிப்பை கொடுங்க, தியான நேரத்தை கொடுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் நெகட்டிவிட்டியை நீக்கி போடுங்க, ஓவர் திங்கிங்க நீக்கி போடுங்க, செல்ஃப் கான்பிடன்ஸ் நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரை, சின்ன காரியமோ பெரிய காரியமோ உண்மை சார்ந்து வாழ கிருபை கொடுங்க. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இனிய பிரசன்னம், பரிசுத்த பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், வல்லமையின் பிரசன்னம், ஆளுகையின் பிரசன்னம், ஆட்கொண்ட பிரசன்னம் எங்களை ஆளட்டும். எங்கள் ஆன்மீக கண்களை திறந்திருடுங்க, ஆன்மீக கண்களை திறந்திருடுங்க. எரிச்சல்களின் ஆவிகளை நீக்கி போடுங்க, கோபத்தின் ஆவிகளை நீக்கி போடுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, யார் யாருக்கு என்ன ஒத்தாசை வேண்டுமோ பரத்திலிருந்து செய்து கொடுங்க. திருமண நாளை காண்கிறவர்கள் ஆசீர்வதிங்க, பிறந்த நாளை காண்கிறவர்கள் ஆசீர்வதிங்க,
மனமாற ஊழியக்காரர் வாழ்த்துகிறோம் அப்பா, வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, ஒரு விடுதலையை கொடுங்க. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நல்லதே நடக்கட்டும் அப்பா. உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், உம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். நீங்கள் வெறுமையாய் போவதில்லை, நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலைவேளையில் உற்சாகத்தோடு இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உங்கள் அனைவரையும் பார்ப்பது மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. கடந்த 2 நாட்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை விதைக்க தேவன் கிருபை கொடுத்தார். உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வந்திருக்கிறேன். யார் எந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டாலும், என்ன ஜெப விண்ணப்பத்தை சொன்னாலும், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஒரு நோக்கத்தோடு கொண்டு வருவார், ஒரு நோக்கத்தோடு உட்கார வைப்பார், ஒரு நோக்கத்தோடு பாட வைப்பார், துதிக்க வைப்பார், கூட வைப்பார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புவார். வழி நடத்துகிற தேவன் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும்னா போகிற வழியை குறித்து கவலை இல்லை இல்லையா? வழி நடத்துகிற தேவன் யாருன்னு நம்ம நல்லா அறிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா போகிற வழியை குறித்து கவலை இல்லை. கடந்த 5 மாதமும் நடத்தினவர் 6வது மாதம் நடத்துவார். ஆச்சரியமா 5 மாதம் நடத்தினார், நம்ம உயிரோடு வச்சிருக்கிறார். அது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய சுத்த கிருபை. நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இல்லைன்னு எடுத்து வச்சுட்டு புலம்பக்கூடாது, என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. ஒரு திருச்சபைக்கு ஒரு குடும்பம் கொஞ்ச நாளா வந்துகிட்டு இருந்தது. போதகர்கிட்ட கம்ப்ளைண்ட். ஒரு 6 மாசமா 8 மாசமா சர்ச்சுக்கு வரோம், ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. போதகர் சொன்னார், சர்ச்சு சர்வீஸ் முடிச்சுட்டு என்னை வந்து ஆஃபீஸ் ரூம்ல பாருங்க. அப்ப அவங்க கணவனும் மனைவியுமா போய் பார்க்குறாங்க. அவர் ஒரு வெள்ளைத்தாளை 2 வெள்ளைத்தாளை எடுத்து ஆளாளுக்கு ஒன்று கொடுத்து ஒரு பேனாவே கொடுத்து எதெல்லாம் இல்லைன்னு எழுதி கொடுங்க, அந்த பின்னாடி திருப்பி எதெல்லாம் இருக்குன்னு எழுதி கொடுங்க. அவர் எடுத்து படித்து பார்த்தார். இருக்கிறது நிறைய இருக்கு, இல்லாத 2 இருக்கு. கீழ்ச்சி போட்டுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு போங்க, இல்லாதது தானா வரும். நாம எப்பவுமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத கண்ணில் வச்சு இருக்கிறதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது, இல்லாதது தானா வரும். இருக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்து, இல்லாததுக்காக தேவனை நம்பு. Give thanks to God what all you have. Trust God what all you need. I thank God for this opportunity. என்ன நமக்கு தேவன் கொடுத்திருக்கார், என்ன இல்லைங்கிறத காட்டிலும் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இல்லாதது மேல நீ உன் கண்ணை வச்சேன்னா சொந்து போயிடுவே இல்லையோ? உன்னை நீ பார்த்தாலும் சொந்து போயிடுவே, உன் குடும்ப சூழ்நிலையை பார்த்தாலும் சொந்து போயிடுவேன், சமுதாயத்தை பார்த்தாலும் சொந்து போயிடுவேன், கண்ணாடி முன்னாடி போய் பார்த்து நின்றாலும் சொந்து போயிடுவேன். எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டம் பாரு அப்படின்னு. ஆண்டவரை பாரு, கர்த்தர் சோர்வுகளை நீக்கி போடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் கண்ணீரை கண்டே. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்கிறார், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எவ்வாறு பலப்படுத்துகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எவ்வாறு திருப்திப்படுத்துகிறார். We are his people, no doubt. நாம் யார்? கர்த்தருடைய ஜனம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். நம்முடைய குலதெய்வம் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்முடைய குலதெய்வம் யாரு? இயேசு கிறிஸ்து, உலக ரட்சகர். அவர் நமக்கு உதவி செய்யாம யாருக்கு உதவி செய்ய போறார்? அவர் நமக்கு ஆசீர்வதிக்காம யாரை ஆசீர்வதிக்க போறார்? இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில என்ன இல்லைங்கிறது பார்க்காத, முதல்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாரு. Think positive in all negative situations.
இல்லாததெல்லாம் தானா வரும். யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணி வாழக்கூடாது. யாரையாவது நீ கம்பேர் பண்ணி உலகத்துல வாழ்ந்தேன்னா நம்மளை விட பரிதாபம் யாருக்கும் கிடையாது. யாரையாவது ஒருத்தரை கம்பேர் பண்ணணும் உலகத்துலன்னா இயேசு மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் சொன்னார், என் பின்னே வாருங்கள்னு. நம்ம யார் பின்னாடி போறோமோ அவரை தான் கம்பேர் பண்ணணும். கர்த்தருக்குள் அருமையான தெய்வச்சனமே, ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்திருப்போம், ஒவ்வொரு கலாச்சாரத்திலிருந்து வந்திருப்போம். தேவன் நன்கு அறிவார். கடந்த 2 நாட்களும் கர்த்தருடைய வார்த்தை வராதவங்களுக்காகவும் வந்திருக்கிற நமக்கும் ஒரு ரெவ்யூ என்ன கடந்த 2 நாள் பகிர்ந்து கொண்டோம். எப்பவும் சபையில் 3 நாட்கள் கூட்டம் வந்தால் இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த் எப்பவும் 3 நாள் இருக்கணும். யாருக்காக இதெல்லாம் வைக்கிறது? உங்களுக்காக. லீவ் எடுத்து வரலாம், லீவ் எடுத்து வரலாம். வரணும்னு மனம் இருந்தா வரலாம் இல்லையா? மனம் இருந்தா மார்க்கம் உண்டு இல்லையா? மார்க்கத்தை அறிஞ்சும் மனம் இல்லை பார்த்தீங்கிறான் இல்லையா? கர்த்தருக்குள் அருமையான தேவஜனமே, கடந்த 2 நாட்கள் என்ன தியானித்தும்? கர்த்தர் பலன் அளிக்கிறவர், கர்த்தர் பலன் அளிக்கிறவர், கர்த்தர் நலன் அளிக்கிறவர். பலன் பலன் நலன் இல்லையா? கர்த்தர் பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் உண்டு, அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு, அவருக்கு பயந்தவர்களுக்கு பலன் உண்டு, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு பலன் உண்டு, ஜபிக்கிறவர்களுக்கு பலன் உண்டு, தியானிக்கிறவர்களுக்கு பலன் உண்டு, அழைத்தவர்களுக்கு பலன் உண்டு. அழைத்தவர் உண்மையுள்ளவர். கீழ்ப்படுகிறவர்களுக்கு பலன் உண்டு. அதில் ஆபிரகாமை குறித்து கொஞ்சம் அதிகமாக தியானித்தோம். ஆபிரகாம் 7 டெஸ்ட்ல எப்படி பாஸ் பண்ணார்? 100 வருஷ காலமாச்சு அந்த 7 டெஸ்ட் பாஸ் பண்றதுக்கு. எத்தனை வருஷம்? 100 வருஷத்துல எவ்வளவு டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காரு? 7 டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காரு. யாரும் இந்த உலகத்துல 100 வருஷம் விசுவாசத்துல இனி வாழ போறது கிடையாது. கரெக்டு? யாருமே வாழ போறது கிடையாது. அந்த 100 வருஷ காலம் விசுவாச வாழ்க்கையில் 7 டெஸ்ட்ல பாஸ் பண்ணுவார். அந்த 7 டெஸ்ட் அவர் வருட வரைக்கும் நமக்கு இருக்கும். ஏதாவது ஒரு டெஸ்ட் இருந்துட்டு தான் இருக்கும், அந்தந்த காலகட்டத்தில் இருக்கும். நம்ம எல்லாம் பாஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? எஸ். வாழ்க்கையில் பெரிய டெஸ்ட் அனுபவத்தில் கற்றுக்கிறத விட பெரிய டெஸ்ட் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எத்தனையோ படிப்பு, எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் கற்றுக் கொடுக்காத அனுபவம் கற்றுக் கொடுத்துரும் இல்லையா? ஒரு சிலர் உன் வாழ்க்கையில தேவன் அனுப்புவார் பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக, ஒரு சிலரை அனுப்புவார் ஆசீர்வாதத்துக்காக. பாடங்களையும் கற்றுக்கொள்ளும், ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொள்ளும் இல்லையா? கர்த்தருக்குள் அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். How God helps his people. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்கிறார்? செகண்ட்லி, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எவ்வாறு பலப்படுத்துகிறார்? மூன்றாவது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எவ்வாறு திருப்திப்படுத்துகிறார்? இதனுடைய ரத்தன சுருக்கம் தான் இன்று காலை வேளையில் உங்கள் மத்தியில் வார்த்தைகள். தலைப்பு, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு 12 விதங்களில் உதவி செய்கிறார். God helps his people in 12 ways. 12 விதங்களில் உதவி செய்கிறார். அதில் சில காரியங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்கிறதுல பல காரியங்கள்ல ஒன்று, பலப்படுத்துகிற பல காரியங்கள்ல ஒன்று, திருப்திப்படுத்துகிற பல காரியங்கள்ல ஒன்று இஸ் பிரசன்ஸ். அவருடைய பிரசன்னத்தினால் நமக்கு உதவி செய்கிறார். அதனால்தான் சொல்லுகிறார், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கேன், நான் உன்னோடு இருக்கேன். 5 மாதம் நான் உன்னை வழி நடத்தினேன், 6வது மாதம் நடத்தாது போயிடுவேனா? நடத்துவேன். பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன். அதனால்தான் கர்த்தர் மோசேக்கு சொல்லிக் கொடுக்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக. How God helps his people. My presence shall go before you. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து என்ன சொன்னார்? இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்டில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற மகா பெரிய பலன் நம்முடைய வாழ்க்கையில் பலன் பலன் நலன் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். The greatest influence you and I have, God with us. The positive confessions. நான் ஒரு 365 பாசிட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் எழுதி கொண்டு வருகிறேன், ஜனங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக. என் நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ளது. தலைப்பு என் நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை நன்கு அறிந்து புரிந்து வைத்திருக்கிறார். என் நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ளது. எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் என் காரியங்களை அவர் பார்த்துக் கொள்ளுகிறார். இப்படி ஒரு 365 காரியங்கள் வசனத்தோடு. The perfect hope in Christ. My hope is in Jesus Christ because He understands me. அவரை போல ஒருத்தர் இந்த உலகத்தில் என்ன புரிஞ்சு வச்சிட முடியாது, அறிஞ்சு வச்சிட முடியாது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்கிறார்? Through His presence. அவருடைய பிரசன்னம் மிகவும் முக்கியம். அதனால்தான் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். முதல்ல பயப்படாதேங்கிற வார்த்தையை கர்த்தர் யாருக்கு பயன்படுத்தினார்? ஆபிரகாமுக்கு. யாருக்காவது பயப்படாதேன்னு ஒரு வார்த்தையை தேவன் முதல்ல யாருக்காக சொல்லியிருப்பார்னா அது ஆபிரகாமுக்கு. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தை உண்டாகி, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, after these things, எந்த காரியங்கள் நடந்த பின்பு? ஆதியாகமம் 14வது அதிகாரம். அந்த காரியங்கள்லாம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்ட, ஆபிரகாமே பயப்படாது. முதல்ல பயப்படாதேங்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் யாருக்கு சொல்றாரு? ஆபிரகாம். ஆதாமை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லலை, ஏவாளை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லலை, காயினை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லலை, ஏனோக்கை பார்த்து சொல்லலை, நோவை பார்த்து சொல்லலை. ஏன் அவங்களுக்கெல்லாம் சொல்லாத உனக்கு சொல்றேன், நீ விக்கிரக ஆராதனையிலேருந்து என்னை ஏற்றுக்கொண்டவன், பல பிரச்சனைகள் வழியா நீ போனவன், ஒரு 4 ராஜாக்களை நீ வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கிற 14வது காரியத்தில். இப்போ புறஜாதிலேருந்து வந்திருக்கிறேன் நான், எவ்வளோ போராட்டம் இருக்கு, இன்னும் எவ்வளோ இருக்குமோன்னு மனசில் கலங்கிக்கிட்டு பயப்படுறியா? பயப்படாது. His presence. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்று நேரிடாது. அநேக வேளைகளில் நம்முடைய எண்ணங்கள் நேற்றைக்கு வரைக்கும் கர்த்தர் எப்படி நடத்தினாரு அதெல்லாம் யோசிக்காது. இன்னைக்கு காலையில ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா இதை எடுத்து வச்சுக்கிட்டு புலம்பின்னு இருக்கும். கரெக்டு? உண்மை அதுதான். நேற்றுக்கு வரைக்கும் அழகா நடத்தி இருப்பாரு, அதெல்லாம் நம்ம மண்டியில ஏறாது. காலையில ஒரு சின்ன காரியம் நடக்காது, அதுக்கு புலம்ப ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஏன்னா அவருக்கு பிடிக்காது மர்மரிங் அண்ட் கம்ப்ளைனிங். அவருக்கு பிடிக்காதது மர்மரிங் அண்ட் கம்ப்ளைனிங். கரெக்டா இல்லையா? அப்ப பிசாசுக்கு நல்லா தெரியும் நம்ம ஜனங்கள் என்ன பண்ணணும். நேற்றுக்கு வரைக்கும் ஆண்டர் செஞ்சதெல்லாம் மறக்க வச்சிடும். காலையில ஒன்று சின்ன காரியம் நடந்திருக்காது, உடனே அதை எடுத்து வச்சுக்கிட்டு பாரு, ஒண்ணுமே நடக்கல பாரு, எனக்கு ஒண்ணுமே விளங்கலை பாரு, எனக்கு. கரெக்டு தானே? புலம்பினே சர்ச்சுக்கு வரும். சில சர்ச்சை விட்டுட்டு வெளியில போனோன்னு நானும் தான் சர்ச்சுக்கு வரும், என்ன நடக்குது? ஒண்ணுமே நடக்கலை. கர்த்தர் பார்ப்பாரு, இன்னைக்கு உனக்கு எல்லாம் பண்ணணும்னு இருந்தேன், உன் வாயாலேயே சொன்னா தள்ளி போடுறோம் போ. நீ பண்ணணும்னு இருந்தேன், உனக்கு நீ சர்ச்சை விட்டு வெளியில வந்து கம்யூனியன் எடுத்துட்டு சொன்னியா, ஒரு 7 வருஷம் தள்ளி போடுறோம் போ. பேசாம வாய மூடின்னு தானே போகணும். இங்கிருந்து சர்ச்சுக்கு வந்துட்டியா, கம்யூனியன் எடுத்துட்டு ஆசீர்வாதத்தை கொண்டு போய் நேர வீட்டில் தானே இறக்கணும். என்ன பாதியில மீன் கடையில் போய் இறக்கிட்டு போறேன், காய்கறி கடையில் போய் இறக்கிட்டு போறேன், இந்த கடைக்கு போறது, அந்த இதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? வந்து ஆசீர்வாதத்தை நேர வீட்டில் இறக்கு.
அதை விட்டு மீன் கடையில் போய் அங்கே பேரம் பேசுறது, அந்த ஆசீர்வாதத்தை அவகிட்டையே விட்டுட்டு போகணும். கரெக்டு தானே? உண்மையா இல்லையா? யோசிச்சு பாரு, இல்லையா? அதனால சில வரும்போது கூட எல்லாம் எடுத்துன்னு வந்துடுறது. போகும்போது ஹோட்டலில் அவங்ககிட்ட சண்டை, காய்கறிக்காரன்கிட்ட சண்டை, கம்யூனியன் எடுத்துட்டு இதெல்லாம் அவங்ககிட்ட என்னத்துக்கு ஆசீர்வாதத்தை விட்டு போகிறேன். கரெக்டா இல்லையா? நடக்குது. அதனால வந்தியா, சர்ச்சுக்கு வந்தியா, கம்யூனியன் எடுத்தியா, இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போ வீட்டில் இறக்கு, அதுக்கப்புறம் எங்கே வேணா போ. இது ஸ்பிரிச்சுவல் டிப்ஸ். கரெக்டா இல்லையா? ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நல்ல டிப்ஸா இல்லையா? யோசிச்சு பாரு, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்கிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இல்லையா? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதனால்தான் பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆபிரகாமுக்கும் அதுதான், ஈசாக்குக்கும் அதுதான், யாக்கோபுக்கும் அதுதான், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதுதான். My presence shall go before you. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம், என் ஜனம், என் கிருபை, என் வார்த்தை, இப்படி எல்லாம் ஒரு பைபிள். கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்கிறார். His presence. எப்பவும் நாம தேவ பிரசன்னத்தை உணர்றவங்களா இருக்கு. அநேக வேளைகள்ல மொபைல்ல 100% சார்ஜ் இருக்கிறதான்னு உணர்ற தெரிஞ்ச நமக்கு, அதுக்கு பின்னாடி பவர் பேங்க் வேற வச்சு அட்டாச் பண்ணி திரியிற உனக்கு, ஆண்டவருடைய பிரசன்னம் 100% இருக்கான்னு தெரியுதா உனக்கு? இல்லையா? யோசிச்சு பாரு. காலையில் எழுந்தோன்னு மொபைலை பார்த்து சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறையே. அப்போ உனக்குள்ளேயே ஒரு தீர்மானம் கொண்டு வர, ஓ இது மத்தியானம் 12 மணி வரைக்கும் இந்த சார்ஜ் தள்ளும். கரெக்டு தானே? இல்லைன்னா பவர் பேங்க் இதெல்லாம் வச்சுக்கிறது தெரிஞ்ச உனக்கு, நான் இன்னைக்கு அவருடைய பிரசன்னத்தில் இருக்கேன், இந்த பிரசன்னம் இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்துங்கிற பவர் பேங்க்ல இருக்க வேண்டாமா? நீ இருக்கணுமா வேண்டாமா? இல்லையா? சிலதெல்லாம் சர்ச்சில் வந்துட்டு சைலண்ட் மோட்ல பின்னாடி ஃபோனை வச்சு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லையா? சொல்லுவேன். ஆனால் நம்ம சபைகள்ல அப்படி கிடையாது. செருப்பை வெளியில விட்டு வர தெரிஞ்ச எனக்கு மொபைலோடு மொபைலையும் செருப்புல சேர்த்து கட்டிட்டு வர தெரியல, பார்த்தேடா அப்படி. அது மட்டும் பண்ணிட்டு வந்தோன்னே ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம் நாம். உதாரணத்திற்கு, we have a power bank, we have a battery charge 100% full 24/7. His presence, அவருடைய பிரசன்னம். My presence shall go before you. And சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்கு கேடகமா இருக்கேன், உனக்கு பலனா இருக்கேன், பெரிய பலனா இருக்கேன், மகா பெரிய பலனா இருக்கேன். How God helps his people. அவருடைய பிரசன்னத்தின் மூலம். அந்த மோசே காணித்தரமா சொல்ற, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவருடைய சமூகம் எங்க இருக்கோ அங்க அவருடைய கிருபை இருக்கும். என் கிருபை உனக்கு போதும். அவருடைய சமூகம் எங்க இருக்கோ, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தையை உன் வாயில் அருளி என் கரத்தில் நீளினால் உன்னை மறைக்கிறேன். என் சமூகம் எங்க இருக்கோ என் நன்மை அங்க இருக்கும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். என்ன பண்றாரா? வரைஞ்சு வச்சிருக்காரு. எதுல? உள்ளங்கையில. இவ்வளோண்டு உள்ளங்கை, நம்முடைய இவ்வளோண்டு உள்ளங்கை, இவ்வளோண்டு உள்ளங்கையில இந்த மொபைல் இவ்வளோண்டு, அதை விட மொபைல் கம்மி. அதுக்குள்ள உலகத்தையே அடக்கி நீ அவ்வளோ 85 ஆப்பை வச்சு எத்தனை ஃபோட்டோ, மில்லியன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ பார்க்குற நீ. அப்போ கர்த்தருக்கு தெரியும், என் வருகைக்கு முன்னாடி உள்ளங்கையில் இதுங்க மொபைலை வச்சு நீ இப்படி பார்க்கும். அதனால அவர் தன் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்காரா. அவர் கையில் இருக்கிற மொபைல் எப்படி இருக்கு பாருங்க. இல்லையா? இருக்குது, உண்மை தானே? உள்ளங்கையில் உன்னை எழுதி வச்சிருக்கேன்னு சொல்ல, வரைஞ்சி வச்சிருக்கேன். வரைஞ்சி வச்சுவேன். கலைஞன் என்ன பண்ணுவான்? வரைஞ்சிட்டு கீழே சைன் போடுவான். இல்லையா?
ஆண்டவர் வரைஞ்சிட்டு சைன் போடுறாரு. என்ன போடுறாரு? நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். இந்த கலைஞன் என்ன பண்ணுவான்? வரைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்ப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்ப்பான். இது நம்ம வரைஞ்சது தானே, இதுல டச்சப்லாம் இல்லை, கரெக்டு தானே. சில சமயத்தில் என்ன பண்ணுவான்? இது டச்சப் பண்ணுவான் இல்லையா? இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, டச்சப் பண்ணுவான். அதே போல தான் ஆண்டவரும் வரைஞ்சி வச்சிருக்கேன், 10 வருஷம் 5 வருஷம் ஆகிப்போச்சு, அப்படி டச்சப் பண்ணுவார் கலரில். பிறவி குருடனை உள்ளங்கையில் வரைஞ்சி தானே வச்சிருக்கேன், அன்னைக்கு பாரு அவன் 2 கண்ணுக்கு பார்வை இல்லை, டச் பண்ணல பார்த்தியா அப்படின்னு கொஞ்சம் களிமண்ணில் தடவி போய் சிலுவாங்குளத்தில் கழுவும் டச் பண்ணுற வந்துருச்சு பார்வை இல்லையா? இதுதான் டிவைன் ஆர்கிடெக்ட் இல்லையா? கர்த்தருக்குள் அருமையான தேவஜனமே, how God helps his people, his presence. Secondly, இரண்டாவதாக 12 காரியங்கள் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இரண்டாவது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்கிறார். Gist of the message this morning, சுருக்கமாகட்டும். Under his presence lot of things are there. அவருடைய பிரசன்னத்தின் கீழே நிறைய வரும். இரண்டாவது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்கிறார். His promise, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக. அதனால்தான் ஒவ்வொரு சபைக்கும் அந்த சபையை நடத்தக்கூடிய ஊழியக்காரர் மூலமா தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். எந்த சபையாக இருந்தாலும் சரி, அந்த சபைக்கு என்ன இருக்கு? வாக்குத்தத்தம். ஒருத்தர் கேட்டார், இன்னும் மாதம் வாக்குத்தத்தம் வேணுமா அப்படின்னு. மாதம் வாக்குத்தத்தம் வேணுமா அப்படின்னு கேட்டார். நான் திரும்ப கேட்டேன், என்ன மாசம் உனக்கு சம்பளம் வேணுமா? 2 மாசம் சம்பளம் வரல என்ன ஆகும் உன் நிலைமை? யோசிச்சு பார்த்தியா? என்னைக்காவது கேட்டு பார்த்திருக்கேன் மாசம் சம்பளம் வரணுமான்னு? கையில் இருக்கிற மொபைல் SMS 31st SMS வரலன்னா மனசு பதப்படிக்கிறது இல்லை, வேலையிலேருந்து எடுத்துட்டானோ வரலையோன்னு HR ஃபோன் பண்ணி கேட்கணுமான்னு தோணுதா இல்லையா? மாசம் சம்பளம் வேணுமா? மாசம் சம்பளம் வேணும்னு நினைக்கிறேன் நீ, அதெல்லாம் கூட ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகிடும். மாசம் உனக்கு வரக்கூடிய வாக்குத்தத்தம் பரலோகத்துக்கு நேரான. அதனால வாக்குத்தத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடு, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தானாக. ஒவ்வொரு சபைக்கும் அந்தந்த சபைக்கு ஏற்ற வாக்குத்தத்தங்களை தேவன் அந்தந்த ஊழியக்காரர் மூலியமா சொல்லி கொடுப்பார். கர்த்தருக்குள் அருமையான தேவஜனமே, how God helps his people through his promises. நாம் யார்? வாக்குத்தத்தத்தின் ஜனங்கள். எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள். நாம் வாக்குத்தத்தத்தின் ஜனங்கள். காரணம் என்ன? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக. கர்த்தருடைய வசனம் பேதைகளை மேதைகளாக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். கட்டளையே விளக்கு இல்லையா? வேதமே வெளிச்சம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கில விரும்பின வேதம் எனக்கு நல்லது. God helps his people through his promise. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேற்ற வல்லவர். நம்முடைய அவசரத்துக்கு ஆண்டவர் கிடையாது, அவர் அவசரத்துக்கு தான் நாம இருக்கணும். அவர் அவசரத்துக்கு நீ இரு, உனக்குன்னு ஒரு அவசரம் வராம கர்த்தர் பார்த்துக்குவேன். Rely on his promises. அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி நம்ம ஜீவிக்கணும். அவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? நான் நம்புகிறது கர்த்தரால் வரும். நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய நேரத்துல இல்ல, அவர் நேரத்துல உனக்கு எல்லாம் நடக்கும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்த முடிய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, 1980 நான் ஊழியத்தில் இருக்கிற 45 வருஷ காலமா
45 வருஷ காலமா என்னை போஷிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. 45 வருஷ காலம் இந்த பைபிள் படிக்கிறேன், புதிய ஏற்பாடு படிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன். படிச்சு முடிச்சுட்டேன்னு சொல்ல தெரியல. கர்த்தருக்குள் அருமையான தெய்வ ஜனமே, நான் திரும்பி பார்க்கிறேன். நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று. 1979 டிசம்பர்ல இருந்து இன்று வரைக்கும் நான் ஊழியத்தில் இருக்கிறேன். உதாரணத்திற்கு என்னுடைய வாழ்நாளில் முதல்ல ஒரு ஊழியக்காரன் சொல்லி யாரையாவது நான் பர்சனலா சந்திச்சது, பேசினது, பக்கத்தில் உட்காந்து டிஜிஎஸ் தினகரன் 1979. I was with him more than many years officially. I took immersion baptism for Sam Sundaran. ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர். அப்போ அவருடைய மூத்த பெரியவர் இருப்பார் சுந்தரம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, the word, the promises, அழைத்தவர் உண்மையுள்ளவர். 45 வருஷ காலம் நான் திரும்பி பார்க்கும் பொழுது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் தான் வாழ வைக்கிறது. இந்த 45 வருஷ காலத்துல இந்த தேசத்துல ஒரு 250-300 பிராமண குடும்பங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தியிருக்கேன். அநேக மரவாடி குடும்பங்களை நடத்தியிருக்கேன். உயர்குல இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய நாடுகளில் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய ஊழியம் எல்லாமே கர்த்தரை அறியாதவங்க கர்த்தரை அறிஞ்சிக்கணும், கர்த்தரை அறிஞ்சவங்க கர்த்தருக்குள்ள வளரணும், வளர்றவங்க கர்த்தர் பார்வைக்கு பிரியமா வாழணும், கர்த்தருடைய ஜனங்களுக்கு உதவி செய்யணும், கர்த்தருடைய ஊழியத்தை பலப்படுத்தணும். நாம யாரும் ஜனங்க தெரிஞ்சுக்க கூடாது, நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் யாரும் தெரிஞ்சுக்க. நாம யாரும் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அவன் என்ன பண்ண போறான்? ஒண்ணும் கிடையாது. எத்தனையோ கோயில் குருக்களை வழி நடத்தி இருக்கேன் கர்த்தருக்குள்ள. ஆக்சுவலி ஆண்டவர் அறிஞ்சிக்கோ, என்ன அறிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்கிட்ட எவ்வளோ குறை இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு எதுக்காக ஃபீஸ் கட்டி பிள்ளைகளை அனுப்புறோம்? டீச்சரை பார்க்கறதுக்கா, பாடத்தை பார்க்கறதுக்கா? ஃபீஸை கட்டி அவ்வளோ அனுப்பிச்சா அவன் வந்து சொல்றான், டீச்சர் கொண்டை போட்டுன்றதே சரியில்லைம்மா. டே அதையான கொண்டை பார்க்கறதுக்கா நான் ஃபீஸை கட்டியிருக்கேன். என்ன வள்ளு வள்ளுன்னு திட்டுறான் டீச்சர். டே டீச்சர் வள்ளு வள்ளுன்னு திட்டுவாடா, நான் பாஸ் ஆயிடுவேன். கரெக்டு தானே? எது முக்கியம்? உனக்கு ஃபீஸ் கட்டியிருக்கிறதே பாஸ் பண்ணுறதுக்கு. டீச்சரை பார்க்காது. எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க. நாங்கள் கொண்டு வர சத்தியத்தை பாருங்க, பரலவும் போயிடுவீங்க. கரெக்டான உண்மையா இல்லை? எங்ககிட்ட எவ்வளோ 1000 குறைகள் இருக்குங்கிறது. நான் 2 கண்ணில் உங்களை பார்க்குறேன், நீங்கள் 100 பேர் 200 கண்கள் என்ன பார்க்குறீங்க. கரெக்டு. நான் 2 கண்ணில் உங்களை பார்க்குறேன், நீங்கள் 100 பேர் எப்போ 200 கண்ணில் பார்ப்பீங்க. 200 பார்வை என் மேலே படும். கரெக்டா இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். போத்திபார் பார்த்தா யோசேப்பை பொட்டன்ஷியல் பாய் ஃப்ரெண்டு அப்படி பார்த்தா. கூட பிறந்த சகோதரர்கள் எப்படி பார்த்தான்? சொப்பனக்காரன். கரெக்டு தானே? இவன் இருந்தாலே நமக்கு பொறாம, டே நம்ம சாப்பிடுவான் அப்படி பார்த்தான். போத்திபார் நல்ல வேலைக்காரன், இவனோட கர்த்தர் இருக்கான்னு பார்த்தான். ஆண்டவர் எதை பார்த்தார்? அதிபதியா பார்த்தார். கரெக்ட் தானே? எஸ் இல்லையா? யோசிச்சு பாரு. நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன். நல்ல வேலை அன்னைக்கு யோசிப்பு காலத்தில் ஐஃபோன்லாம் இல்லை. போத்திபார் வைஃபை நான் வாங்கி கொடுத்து நானே லாக் போட்டு கொடுக்குறேன். என்ன பண்ணியிருப்போம்? திங்க் லைக் தட். ஏஐ டிரான்ஸ்லேஷன். கர்த்தருக்குள் அருமையான தெய்வ ஜனமே, His promise helps us. அதனால ஒவ்வொரு விசுவாசியும், இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசி குறைஞ்சபட்சம் 100 வாக்குத்தத்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. உன் தாய்மொழியில எழுது. ஒரு நோட்டை வாங்கி எழுது, உன் தாய்மொழியில எழுது. அதை உனக்கு சொந்தமாக்கிக்கோ. உனக்கு என்ன ஜபிக்கணும், ஏது ஜபிக்கணும்னு தெரியலையா? இந்த 100 வாக்குத்தத்த வசனங்களை அவர்கிட்ட சொல்லு. அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில வந்து வலிக்கும். அது பண்ணலாமா பண்ணக்கூடாது?
இன்றைக்கு எனக்கு ஒரு வசனம் தெரியலன்னா 1க்கு 10 முறை எழுதி மனப்பாடம் பண்ணுவேன். அதோட எனக்கு என்ன வேலை எனக்கு? வாக்குத்தத்தங்கள் தான். God helps his people through his promise. அவர் தன்னுடைய வாயிலிருந்து சொன்ன ஒரு நல் வார்த்தையின் கீழே விழுந்து விடுவார். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஜனங்களை பார்க்க கூடாது, சோர்ந்து போயிடுவோம். தேவனுடைய வார்த்தையை பாரு, தேவனுடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கும். என்னுடைய 45 வருஷ கால அனுபவங்கள்ல தான் நான் சொல்றேன். 1979 இருக்கு. கர்த்தருக்குள் அருமையான தெய்வ ஜனமே, how God helps his people through his presence. first முதலாவது அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரணும். அவருடைய பிரசன்னத்தை உணர்றதுக்காக தான் நம்ம துதித்து கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வருகிறோம், ஜெபித்து வருகிறோம். அவருடைய promises from Genesis to Revelation ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் கொட்டி கிடக்கு இல்லையா? நம்ம கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய் கதையிற ஜனங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுத்திருக்க. அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும்? ஆசீர்வாதம். His promises never fails. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போக என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது. ஒழிந்து போகாதது மேல உன் கண்ணவை. உலகத்துல ஒழிஞ்சு போறதெல்லாம் பின்னாடி கியூல நிற்கும், வேணான்னா கூட கியூல நிற்கும். கரெக்ட். இன்னைக்கு வரைக்கும் 45 வருஷ காலம் என்னுடைய ஊழியத்துல ஒரே ஒரு சாட்சி தான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஊழியத்துல கடன் கிடையாது, கடன் வாங்கி ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியக்காரன்னா கடன் இருக்கக்கூடாது. ஊழியக்காரன்னா காணிக்கையை பற்றி பேசக்கூடாது. சபைக்கு இது தேவைன்னு பேசாத, சத்தியத்தை சொல்லு, ஜனங்க அள்ளி கொண்டாந்து கொட்டிட்டு போயிடும். உதாரணம் நான் அனுபவங்கள்ல சொல்லுகிறேன். இன்னைக்கு வரைக்கும் என் பாத்திரம் போறோம், உலக பிரகாரமா எல்லாம் போறோம். போராது ஒன்னே ஒண்ணுதான், அவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம். அதுதான் நம்ம கவனிக்கிறது. கர்த்தருக்குள் அருமையானவர்களை, நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா. சபைக்கு கடன் இருக்கக்கூடாது, ஊழியத்துல கடன் இருக்கக்கூடாது. எந்த ஊழியத்துல கடன் இல்லையோ, எந்த சபையில கடன் இல்லையோ, தைரியமா சத்தியத்தை சத்தியமா விதைச்சிட்டு போயிட்டே இருக்க. கர்த்தருக்குள் அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். How God helps his people. சுருக்கமாக, மூன்றாவது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்கிறார். முதலாவது his presence, second his promise. மூன்றாவது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்கிறார்? through answering our prayers. நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார்னா எவ்வளவு பெரிய உதவி இல்லையா? உதவிதானே. நீ ஜெபிக்கிற அந்த ஜபங்களை கேட்டவர் பதில் கொடுக்கிறார், பாத்தியா? எஸ், ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். பாருங்க, கர்த்தர் நமக்கு செய்யற உதவி. உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இது மூணுமே பைபிள்ல இருக்கு இல்லையா? உன் ஜபம், நம்முடைய ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார், விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறார், வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறார். God helps his people. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத்தும் எட்டாத்துமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஜபத்தை குறிச்சு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண உனக்கு தெரிஞ்ச உனக்கு 1 மணி நேரம் என் பாத்துல உட்காந்து ஜெபிக்க தெரியல, பார்த்தையா? உனக்கு கரெக்டு தான். அநேக வேளையில ஜபத்தை குறிச்சு பிரசங்கத்தை பண்ண நமக்கு தெரியும், ஆனா ஜெபிக்க நமக்கு தெரியல.
மனுஷங்களை குறித்து பேசுறத விட்டுட்டு மனுஷங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட பேச கத்து. Many a time we spend talking to people's problem. We are not talking to God people's problem. நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார். கர்த்தர் யார்? ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபம் பண்ணுகிறதை காண்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர், ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தவர், ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கிறவர் இல்லையா? முளையினால் சாதிக்க முடியாது முழங்கல்லாம். குவாலிட்டி இன் பிரேயர், நாட் குவான்டிட்டி. கடிகாரத்தை பார்த்து ஜெபிக்கிறது ஜெபம் இல்லை. நீ ஜெபி எப்ப கர்த்தர் பார்க்கணும்னு வைப்பாரு அப்ப பார்க்க வைப்பாரு இல்லையா? கர்த்தருக்குள் அருமையான தெய்வ ஜனமே, how God helps his people through answering prayers. நீ ஜெபத்தை நம்ம கேட்கிறார் பாருங்க. How to get answers to our prayers? There are 16 reasons, 16 காரணங்கள் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். 18 காரணங்கள் கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது இல்லையா? I was giving a actually series of studies for 34 reasons. நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் இல்லை? 18 காரணங்கள். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடா. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குடைய ஜெபம் அருவருப்பானது. இதெல்லாம் பைபிள்ல தானே இருக்கு. நீ வேதத்தை மறந்தாய், ஆகியால் நானும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறந்துடுவேன். உன்னால வந்து தேவ வார்த்தையை சபையில உட்காந்து கேட்க முடியாம உனக்கு நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் எனக்கு பதில் இல்லைன்னு சொல்லாத. வந்து உட்காந்து கேளு. முதல்ல உட்காந்து கேட்கணும். என்ன அதை விட வேலை? ஒன்று, நீ சத்தியத்தை ஆண்டர் பாட்டில் உட்காந்து கற்றுக்கோ. இல்லைன்னா ஆண்டர் பாட்டில் உட்காந்தவங்க பாட்டில் உட்காந்து கற்றுக்கோ. யார்கிட்ட குறை இல்லை. ஜபம் குறைய நீக்கும், ஜபிக்காதவங்க குறை கண்டுபிடிப்பான். கரெக்டு தானே? யோசிச்சு பாரு. தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறதே குறை கண்டுபிடிக்கிறது இல்லை, குறைய சரி பண்ணுறதுக்கு. சிலருக்கு அபிஷேகம் வந்தவொடனே குறை கண்டுபிடிச்சுன்றான். அதுக்கு உனக்கு அபிஷேகமே வேணாம். முன்னாடி அப்படிதான் இருந்தேன், இப்போ அப்படிதான் இருக்கு. முன்னாடி பரவாயில்ல, இப்போ வல்லமையா குறை சொல்றேன். ஜெபி, குவாலிட்டி இன் பிரேயர். எது? நாட் குவான்டிட்டி. எஸ், குவாலிட்டி இன் பிரேயர். ஒரு காலகட்டத்தில் அதே தட்டு தான் 3 முறை சாப்பிட்டு இருந்தோம். இப்பவும் தட்டு அதான் ஓரமாக கொஞ்சம் சாப்பிட்டு வரும். தட்டு மாறி இருக்க இல்லையா? யோசிச்சு பாரு. குவாலிட்டி வேறு, குவான்டிட்டி வேறு. ஸ்பெஷலிஸ்ட்லாம் போங்க, 2 மினிட்ஸ் கூட பார்க்க மாட்டோம், 5 மினிட்ஸ் கூட பார்க்க மாட்டோம். அதுக்கு 6 மாதம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கு. கரெக்டு தானே? நீ ஜெபிச்சு ஜெபிச்சு அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் ஆயிருக்கணும். ஒரு வார்த்தை வந்தாலே காரியம் சால்வ் ஆகணும் இல்லையா? அதனால how God answers, how God helps his people through answering our prayers. பைபிள்ல ஒன்லைன் பிரேயர்லாம் இருக்கும். என்னது ஒன்லைன் பிரேயர்? கர்த்தர் சொல்றாரு அத்தை. ஆபிரகாம் ஒன்லைன் பிரேயர் தான். ஆபிரகாம் ஒரே ஒரு லைன்ல ப்ரே பண்றாரு. இஸ்மவேல் உமக்கு முன்பா பிழைப்பானாக. கர்த்தர் அதை கேட்டுட்டு இஸ்மவேலுக்காக நீ செஞ்ச விண்ணப்பத்தையும் கேட்டு இவர் பண்ணது 1 லைன், அவர் கொடுக்கறது 10 லைன். கரெக்ட் தானே? இஸ்மவேல் உமக்கு முன்பா பிழைப்பானாக. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் பிள்ளை உமக்கு முன்பா பழிச்சிருக்கட்டும். அவ்வளோதான். என்னது? என் பிள்ளை உமக்கு முன்பா பழிச்சிருக்கட்டும். ஒரு வார்த்தை சொல்லிடும் அவர்கிட்ட. இப்படி பழைக்கணும் அப்படி பழைக்கணும். நீ அதெல்லாம் லிஸ்ட் நீ கொடுக்காத. அவர் லிஸ்ட் அவர் வச்சிருக்காரு. கரெக்ட் தானே? அப்புறம் கர்த்தர் லிஸ்ட் கொடுக்குறாரு. இஸ்மவேல் 12 பிரபுக்களை பெறுமோ அதெல்லாம் லிஸ்ட் அவர் கொடுக்குறாரு. கரெக்ட் தானே? நீ அவருக்கு லிஸ்ட் கொடுக்காத. ஒன்னே ஒன்று சொல்லிவிடு. உமக்கு முன்பா என் பிள்ளை உமக்கு முன்பா பழிச்சிருக்கட்டும்பா. இந்த சபை உமக்கு முன்பா பழிச்சிருக்கட்டும். இந்த சபை உமக்கு முன்பா பழிச்சிருக்கட்டும்னா தேவனுக்கு தெரியும் சபை அங்கே எப்படி ஆட்களை கொண்டாந்து தள்ளுமோ தள்ளு போயிடுவார் இல்லையா? ஆண்டவரே இந்த கடை உமக்கு முன்பா பழிச்சிருக்கட்டும். கடைக்கு வேண்டிய கஸ்டமர் அவர் கொண்டாந்து தள்ளுவார். கரெக்டு தானே? Am I right or not?
ஒன் லைன். எது ஒன் லைன்? நீ எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக தான் விரும்புகிறாங்க இல்லை? அதனால தான் ஷார்ட்ஸ்லேயே எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கான் யூடியூப்ல இல்லை, ரீல்ஸு ஷார்ட்ஸ். என்ன சொல்ல வரவங்க ஷார்ட்ஸில் சொல்லிட்டு போடா, கரெக்டு தான். அதை பார்த்துட்டு அது ஓகேன்னா அதுக்கப்புறம் பெருசாக கேட்கலாம் அப்படிங்கிறான் இல்லையா? ஒரு சிலர் பேச மாட்டேன்லான்னு இருக்கும், ஒரு சிலர் ஏண்டா பேசுகிறான்னு இருக்குல்ல, ஒரு சிலரை பார்க்க மாட்டோமான்னு இருக்கு, ஒரு சிலரை ஏண்டா பார்க்குறோன்னு இருக்கும், ஒரு சிலரை பார்த்தா நிம்மதி, சிலரை பார்க்காம இருந்தா நிம்மதி. நான் பேசுனதுக்கு நான் பொறுப்பு, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. நான் பார்த்ததுக்கு நான் பொறுப்பு, என் பார்வைக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இல்லையா? உங்கள் சிந்தனைக்கு இல்லையா? யோசிச்சு பாரு. How God helps His people through answering prayers. அண்ணாளுக்கு எப்படி உதவி செஞ்சார்? கேட்டது எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கேட்டார். குழந்தை இல்லைன்றவங்களுக்கு ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன? கரெக்டா இல்லையா? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையே என்ன கேட்டிருக்கணும்? எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை கூடன்னு கேட்கணும். ஆண் பிள்ளையே தான் 600 பக்கம் செர்மன் அதுக்கு இல்லையா? ஆண் பிள்ளையே கேட்கிற, அப்படி கேட்கலாமா? கேட்கிற ஆண் பிள்ளையை கேட்கிறா. ஏன் ஆண் பிள்ளையை கேட்டா? ஆபிரகாம் சாராள் மலடியா இருந்தப்போ ஈசாக்க கொடுத்தீர் ஆண் பிள்ளைய, சத்தியத்தின்படி எனக்கு ஆண் பிள்ளையை கொடுன்னு கேட்கிற, கரெக்டு தானே? ஆதாம் ஏவாள் ஆண் பிள்ளையை கொடுத்தீர், கரெக்டு தானே? சத்தியத்தின்படி அவ கேட்கிறார். ஈசாக்கு ரெபேக்காள் என்ன கொடுத்து, யாக்கோபு என்ன கொடுத்தீங்க? அதனால என் முற்பிதாக்களுக்கு எல்லாருக்குமே நீர் ஆண் பிள்ளையை தான் கற்பத்தஞ்சுமோ, அதன்படி தான் அவ கேட்டாளே தவிர மற்றபடி உதாரணத்திற்கு சத்தியத்தின்படி கேட்கிறா. கரெக்டா இல்லையா? Am I right or not? You think like that. கர்த்தர் ஜபத்துக்கு பதில் நீ கேட்டது என்ன கேட்டு? ஆண் பிள்ளை. கர்த்தர் என்ன கொடுத்த? இன் ரிட்டர்ன் ப்ராஃபட், தீர்க்கதரிசி. ஆண் பிள்ளையும் கொடுத்து தீர்க்கதரிசியும் கொடுத்து அதுக்கப்புறம் 5 பிள்ளையும் கொடுக்கிறார். கரெக்டு தானே? நீ கேட்கறது சரியான விடத்துல கேட்டுட்டேன்னா நினைக்கிறதுக்கு மேல கொடுத்துட்டு போயிடும். அதனால கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் பர்சனல் பிரேயர். உன் தனி ஜபம் மிகவும் மிகவும் முக்கியம். தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு தனிப்பட்ட உறவு நல்லா இருக்கும்னா வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நல்லா நடக்கும். எல்லாம் நல்லா நடக்கும். அதனால்தான் என்னை நோக்கி கூப்பிடு. நீ அண்ணாள் ஆண் பிள்ளை கேட்டாள்னா ஏதோ இருக்காங்க அர்த்தம் இல்லை. பைபிள்ல 7 மலடிகள் 7 பேருக்கு ஆண் பிள்ளையை தான் ஆண்டவர் கொடுத்தார். சகரியா எலிசபெத்துக்கு என்ன கொடுத்தார்? சத்தியத்தின்படி. சத்தியத்தின்படி ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார். என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்தேன். எசேக்கியாவுக்கு என்ன சொல்றார்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆயுசு நாட்கள்ல 15 வருஷத்தை கூட்டம். என்ன 15 வருஷம் 51 வருஷமா இருக்கக்கூடாதா? இருக்கலாமா இல்லையா? என்ன 15 வருஷம் கரெக்டா? ஏன் 51 வருஷம் கூட்டி கொடுத்துருக்கலாமே? 15 வருஷம் அவ்வளவுதான். ஏன் 15 வருஷம்? பைபிள்ல 150 சங்கீதத்துல 15 சங்கீதம் ஆரோபண சங்கீதம். 150 சங்கீதத்துல தசம பாகம் 15 சங்கீதம். அந்த 15 சங்கீதம் ஆரோபண சங்கீதம். சங்கீதம் 120 இருந்து 134 வரைக்கும் தலைப்பு ஆரோபண சங்கீதம். சங்கீதம் 120 இருந்து 134 வரைக்கும் தலைப்பு என்ன போட்டிருக்கோம்? ஆரோபண சங்கீதம்னு போட்டிருக்கோம். அதனால ஒவ்வொரு முறையும் இந்த எருசலேம் பண்டிகைக்கு வரும்பொழுது இந்த 15 சங்கீதங்களையும் ஆரோகண சங்கீதங்களையும் மனப்பாடமா சொல்லி வரவது வழக்கம் உண்டு. இந்த 15 ஆரோகண சங்கீதத்துக்கு ஏற்ப 5 ஆயுசு நாட்கள் 5 வருஷத்தை போட்டுறேன் அப்படின்னு. அதனால தான் 150 சங்கீதத்தில் 15 சங்கீதம் ஆரோகண சங்கீதம் தசம பாகம். உதாரணத்திற்கு அதுக்கு ஏன்னா வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்த முடியாது. அதுக்கப்புறம் எசேக்கியாவுக்கு பிள்ளை இல்லை. அதுக்கப்புறம் தேவன் அந்த 5 வருஷ காலத்தில் கொடுக்குற பிள்ளை தான் மனோசா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். How God helps His people. நான் ஒரு காரியத்தை சொல்லி இன்றைக்கு முடிக்கின்றோம்.
கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்கிறார்? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எவ்வாறு பலப்படுத்துகிறார்? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எவ்வாறு திருப்திப்படுத்துகிறார்? His presence. நான் உன்னோடு இருக்கேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது தான் பெரிய ஸ்லாக்கியம். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை உலகத்துல. தேவன் நம்மோடு கூட இருக்கணும். இரண்டாவது, இஸ் ப்ராமிஸ், அவருடைய வாக்குத்தத்தங்கள். Third, God helps his people answering prayers. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் விண்ணப்பம், சகரியா எலிசபெத்துக்கு என்ன, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கொர்நேலியுவுக்கு என்ன, உன் ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவ சன்னிதானத்தில் வந்து எட்டினது. யோபு தன் செடுதலுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, ஜெபம் தான், ஜெபத்துக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அதனால கொஞ்ச நேரம் தனி ஜெபத்துல அவரோடு உறவாடுங்க. 5 மாதம் உங்களுக்கு எப்படி நடத்திருக்காரு யோசிச்சு யோசிச்சு பார்த்து நன்றி செலுத்து. 6வது மாதம் உனக்கு என்ன தேவைகள் அவர் யோசிச்சு யோசிச்சு சந்திப்பார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கட்டும். How God helps his people. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்கிறார்? How God strengthens his people through his counsel. அவருடைய ஆலோசனையின் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்கிறார். His counsel is a very very important. காரணம், ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போவாங்க. அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், யோசனையில் பெரியவர். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல, உன் பார்வையும் என் பார்வை அல்ல, உன் நடைகளும் என் நடைகள் அல்ல. இல்லையா? How God helps his people is counsel. Counsel is a very very important. Every stage we need a counsel today. நமக்கு வேணும், ஆலோசனை வேணும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ஆமா, பைபிள்ல 7 விதமான ஆலோசனை இருக்கும். அநேகரை எங்க கிட்ட வரதுக்கு காரணம் என்ன? ஆலோசனைக்கு தான். 45 வருஷ காலத்துல நான் பார்த்தது எவ்வளோ ஆலோசனைகளுக்கு. whether is a non-Christian or a Christian, I don't mind. அவனுக்கு ஆலோசனைக்கு அவனுக்கு வேணுமா? I am ready to give. அந்த ஆலோசனை அவனுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறமா கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். இன்றைக்கும் ஆல்கஹாலிக் அனானிமஸ் ஆலோசனை கொடுக்குறோம், குடிச்சு குடிச்சு சீரழி கொடுக்குறோம். அதற்குன்னு சில டாக்டர் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. அவங்களே கேட்டுக்குவாங்க, இந்த காரியத்துக்கு என்ன பண்ணணும், அந்த காரியத்துக்கு என்ன பண்ணணும். எல்லாம் பைபிள்லேருந்து தான் ஆலோசனை. ஆனால் இந்த வசனங்கள் கோட் பண்ணாதீங்க, உள்ள இருக்கிற சாராம்சத்தை எடுத்து கோட் பண்ணுங்க. சாராம்சத்தை எடுத்து கோட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் ஒரு ஆலோசனைகள், புருஷன் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, மனைவி முதல் எதிரி. மனைவி முதல் எதிரி. வாலிப பிள்ளைகள் குடிக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் முதல் எதிரி. How to handle them, how to handle them. புருஷன் குடிச்சிட்டு வர்றாரா, அவன் தெளியிற வரைக்கும் மனைவி ஒரு வாயை திறக்க கூடாது, அமைதியா இருக்கணும். ஏதாவது வாயை திறந்த 1937 எடுத்துக்குவான். வாயே திறக்காத, வாயை திறக்கிற வரைக்கும் அவன் ப்ரொவோக் பண்ணிட்டு தான் இருப்பான். என்ன அமைதியா இருக்கிறான், அமைதியா இருக்கிறான், அமைதியாவே இரு, ஜெயிச்சிடலாம். தெளியணும், புத்தி தெளியணும். என்னது? ஏன்னா நேருக்கு நேரம் உன்னை சந்திக்க தைரியம் இல்லை, போட்டு வந்து தான் சந்திப்பாரு. ஆனால் அமைதியா உதாரணத்துக்கு நேருக்கு நேரம் தைரியம் இல்லை, கரெக்டு தானே? உள்ள ஏதாவது போனாதான் தைரியம் வருது.
அதே போல் தான் ஆவியானவர் இறங்கினாலும் தைரியம் வரும். Be careful. How God helps His people. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்கிறார் நாம் தெரிந்து கொள்ளணும். His counsel. 5 குழாங்கள் எடுத்துக்கோ. என்னது? ஒரு குழாங்கல்ல மட்டும் என்ன பண்ணு? பயன்படுத்து. அதுக்காக பெரிய பாறையெல்லாம் புரட்டின்னு தள்ளின்னு வாங்கலாம் சொல்லல. என்ன பண்ணாரு? ஏன்னா தாவீதுக்கு என்ன முடியுமோ அதுதான் செய்வார். கரெக்டு தானே? எஸ். இதே சவுல் போய் நின்றிருந்தாலும் ஜெயிச்சிருந்திருக்கலாம். சவுல் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவன்? பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்தவன். பெஞ்சமின் கோத்திரத்தில் அவருடைய தகப்பனாருடைய கடைசி காலத்தில் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய தகப்பன் மோசேயுடைய ஆசீர்வாதங்கள் 12 கோத்திரத்தில் பெஞ்சமின் கோத்திரத்துக்கு என்ன ஆசீர்வாதம்? அதே போல 12 கோத்திரத்தில் யூத கோத்திரத்துக்கு என்ன ஆசீர்வாதம்? பெஞ்சமின் கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் என்னாலும் அவனோடு வாசமாக இருப்பான் எல்லைகளுக்குள்ளே. ஒருவேளை சவுல் அட்டன் பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். அட்டன் பண்ணல. தாவீது அட்டன் பண்றான். ஒருத்தர் கேட்டார், 5 கூழாங்கல் சொல்றீங்க, மீதி 4 எங்க? என்ன இது வரைக்கும் என்ன ஆச்சு? 4 தான் பயன்படுத்தினாங்களான்னு. அந்த 4 தாண்டா நமக்கு 4 காஸ்பெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த 4 கல்லை தெரிஞ்சுக்கும். 5வது காஸ்பெல் நீ தாண்டா போட. கரெக்டு தான். இன்னைக்கு இருக்க 4 காஸ்பெல் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? ஆலோசனை வேணும், ஆலோசனை வேணும். ஒரு மராட்டி பிராமின், அவர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்திருக்கார். 92 வயசு அவர் இறக்கும் பொழுது அவர் சத்தியத்துக்குள்ள நடத்தணும். நாங்க ஒரே தெருவில் இருந்தவங்க மயிலாப்பூர்ல. அவர் என்ன பார்ப்பாரு. போகும்போது நான் அவரை பார்த்துருக்கேன் 10 வீடு தள்ளி. ஆனா அவர் முதல்ல நான் சந்திச்சது ஹேர்கட் சலூன்ல தான் சந்திச்சேன். அப்ப நான் ஹேர்கட் பண்ணும்போது அவர் ஹேர்கட் பண்ணிட்டு பார்த்துட்டு, நம்ம தெருவில் தானே இருக்கிறீங்க நீங்க? ஆமா, என்ன அப்படின்னு கேட்டேன். அதனால அப்படித்தான் ஒரு சின்ன ஒரு சந்திப்பு. அவர்கிட்ட நான் 4 வீடு தள்ளி தானே இருக்கேன், பார்த்துருக்கேன், நீங்களும் என்ன பார்த்துருக்கீங்க, ஆனால் இப்போதான் சந்திச்சு பேசணும்னு இருக்கு. நான் சர்வீஸ்ல இருந்திருக்கேன். இருக்கும் பொழுது அநேக கிறிஸ்துவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை என்ன மாசத்துல ஒரு நாள் கூடி ஜெபிப்பாங்க, 4-5 பேரா சேர்ந்து. அப்ப நாங்களும் சில ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் கொடுப்போம். இந்த அவங்களாம் ஜெபிக்கிறாங்களே, அந்த ஜெபிச்சா என்ன சொல்லி ஜெபிச்சா அந்த ஆண்டவர் கேட்பார், என்ன மந்திரம் சொல்லி கொடு அப்படின்னு. என்ன மந்திரம் சொல்லி கொடு அப்படின்னு. இப்ப நான் ஆண்டர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் என்ன மந்திரமே சொல்லி தரலையே நீர் அப்படின்னு. கரெக்டு தானே? எனக்கு மந்திரமே சொல்லி தரல, எல்லாம் தந்திரமாவே இருக்குது, மந்திரமே சொல்லி தரலையே அப்படின்னு. அப்புறம் யோசிச்சாட்டு சொன்னேன், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இதான் மந்திரம் அப்படின்னு. இது சொல்லுங்க அப்படின்னு. இதை எவ்வளவு நேரம் எவ்வளவு சொல்லணும் அப்படின்னாரு. 108 முறை சொல்லுங்க தினந்தோறும். என்னது தினந்தோறும்? என்ன 108 முறை? என்ன கணக்கு அது அப்படின்னாரு. 108 ஒன்றும் இல்லை. நீங்களும் பிராமின், நானும் பிராமின், உங்களுக்கே தெரியும். காயத்ரி ஜபத்தை 108 முறை சொல்லுவான். அந்த மாதிரி இதை நினைச்சுக்கோங்க, சொல்லுங்க. அவர் வழியில் சொன்னாதான் அவருக்கு தெரியும். இது என்ன பண்ணணும்னாரு. நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், நோட்டில் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் 108 முறை எழுதுங்க முதல்ல அப்படின்னு. ஏன் 108 முறை எழுதி சொன்னா? சொன்னல 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுலையா? அது மாதிரி 1.5 லட்சம் எழுதிருக்கீங்க, அது மாதிரி எழுதுங்க அப்படின்னு. இதை எழுதிட்டு இயேசு மனசில் நினச்சிட்டு சொல்லுங்க, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு. இதான் ஜபம் அப்படின்னு. அவர் ரொம்ப நாளாக இதை பண்ணிட்டு வர்றாரு. பண்ணிட்டு வந்து சொன்னார், உண்மையிலேயே அதான் மந்திரம். நான் எல்லாத்தையும் வணங்கிட்டு கடைசியில் இயேசுவின் ரத்தம் 108 முறை சொல்லுங்க, ஒரு புதிய ஏற்பாடு ஒன்று கூட அப்படின்னாரு. என் வீட்டுக்கு வா, என் ஒய்ஃபுக்கு இதை சொல்லி கொடு அப்படின்னாரு. மகளுக்கும். அப்புறம் மகளுக்கு கல்யாணம் ஆகி நல்லா வாழ்கிறாங்க. அவரு கர்த்தருக்குள்ள 5 புதிய ஏற்பாடெல்லாம் படித்து அவன் கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்னு. கரெக்ட். நமக்கு என்ன வேணும்? ஆண்டவராக அவங்க அறிஞ்சிக்கணும். ஒரு ஆலோசனை. என்னது ஆலோசனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஜனங்க சீர்கெட்டு போவாங்க. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜனங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு என்ன வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு வந்து பேசு.
கரெக்டு தானே? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசினா என்ன ஆகும்? அவர் பிரமாதமாக பேசினார், யாருக்கு இதெல்லாம் இங்கே வேணும்? நம்மளோட பிரமாதமாக பேசுகிறவங்களாம் கீழே உட்காந்துருக்கான் அப்படின்னு. கரெக்ட் தானே? என்னோட பிரமாதமாக பேசுகிறவங்களாம் கீழே உட்காந்துருப்பா. அதெல்லாம் இது லெக்சர் கிடையாதுடா, இது கிறிஸ்டின் ரோட்டரி கிளப் கிடையாது, கிறிஸ்டின் லைன்ஸு கிடையாது, இது கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம் கிடையாதுடா, இது ஆண்டவரை பற்றி சொல்கிற புல்பீட்டுடாது. ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களுக்கு ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க பேசுகிறோம், அந்த ரத்தத்தில் பங்கு எடுக்க போகிறோம். ஆலோசனை மிகவும் மிகவும் முக்கியம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அந்த வாக்குத்தத்தம் நமக்கு வருது பாருங்க, மாசம் மாசம். அதுதான் ஆலோசனை. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தெய்வன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அன்பின் ஆண்டவரே, அப்பா பிதாவே, அருமையின் ரட்சகரே, உம்முடைய திரு பாதத்திலே எங்களை வைத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீர்கள். கடந்த 5 மாத காலமும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்னியாக இருக்கும் கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையுமாக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.